கொடுக்கும் குணம் எல்லோருக்கும் வராது. அந்த குணம் கோட்டியில் ஒருவருக்குத்தான் இருக்கும் என்கிறார் ஔவையார். கர்ணனுக்குப் பின் கொடையும் இல்லை, கார்த்திகைக்குப் பின் மழையும் இல்லை என்பது பழமொழி. தன் செல்வத்தையெல்லாம் வாரி வழங்கிய ஒரு அரசனின் கதைதான் இது. ரகு என்னும் ரகுராமன் ராஜ்ய பதவியை ஏற்றுக்கொண்டு அரச பதவியில் அமர்ந்ததும் இந்த மக்களும் மற்றவர்களும் மனதார மகிழ்ச்சி அடைந்தார்கள். ரகுவின் ஆட்சியில் நேர்மை இருந்தது. நியாயத்துடன் ஆட்சி புரிந்ததினால் அவர் புகழ் 4 திசைகளிலும் பரவியது. சூரிய சந்திரன்களுக்கு இணையானவராகவே அவர் போற்றப்பட்டார். கடல் எத்தனைதான் விரிந்து படர்ந்திருந்தாலும் தன்னை நோக்கி வரும் ஆற்று நீரையும் கடல் ஒதுக்குவதில்லை. அதுபோலவேதான் நாட்டு நலனுக்கு தேவை நிதி என்பதினால் சின்ன அரசனோ பெரிய அரசனோ யாராக இருந்தாலும் அனைவர் மீதும் படையெடுத்து சென்று அனைவரையும் வென்று அந்த நாட்டில் இருந்த தேவையான செல்வத்தை கொண்டு வந்து தன் நாட்டிற்கு நிதி சேர்த்தான். அடுத்தபடியாக அரண்மனை காவலை அதிகரித்தான். நாட்டு எல்லைகளை பலப்படுத்தினான். தந்தையின் காலத்தில் நடந்து முடிந்திருந்த யாகத்தினால் கிடைத்த சக்தியை கொண்டு 4 திசைகளையும் நோக்கி பெரும் படையுடன் சென்றான். அவரது சேனை அனைத்து திசைகளையும் சீறி பாய்ந்தபடி நாட்டை விரிவாக்கிக் கொண்டே செல்லத் தொடங்கியது. வங்க மன்னர்கள் வீழ்ந்தார்கள். கலிங்க மன்னர்கள் சாய்ந்தார்கள். மன்னனின் படையினர் மகேந்திர மலையை தாண்டிச் செல்ல அங்கிருந்த மன்னர்களும் ஒருவன் பின் ஒருவராக வீழ்ந்தார்கள். ஆனால் மன்னர்களை சிறைப்பிடித்த பின் அந்தந்த மன்னர்கள் தாமே தமது செல்வங்களை ரகுராமனுக்கு தந்துவிட அந்த மன்னர்களை விடுவித்துவிட்டு அவர்கள் தந்த செல்வத்தை மட்டுமே தன் நாட்டிற்கு கொண்டு வந்தார். 4 திசைகளிலும் இருந்த அனைத்து மன்னர்களையும் தோற்கடித்த பின்னர் நாடு திரும்பியவர் விஸ்வஜித் யாகத்தையும் செய்து தாராளமாக தானங்களையும் கொடுத்தார். தாம் கொண்டு வந்திருந்த திரவியங்கள் அனைத்தையும் மக்களுக்கு அவ்வப்போது தானமாகவே தந்துவிட்ட மன்னனுக்கு யாக முடிவில் மண் பாத்திரம் மட்டுமே மிஞ்சியது. யாகத்தை நடத்தி முடித்து ஏதுமற்றவனாய் நின்ற பொழுது அவன் கவலை ஒன்றே ஒன்றுதான். யாராவது தானம் கேட்டு வந்தால் என்ன செய்வது? அவன் பயந்ததும் நடந்தே விட்டது. அவனை தேடி கௌட்ச முனிவர் வந்தார். இந்த கௌட்ச முனிவர் வரதந்து என்ற மாமுனிவரின் சிஷ்யர். அவருக்கு அவரது குருவிடம் இருந்து கிடைத்த கல்வி அறிவுக்கு ஈடாக குருதட்சிணை கொடுக்க வேண்டும் என்ற நிலை தோன்றிய பொழுது கௌட்ச முனிவர் அதற்கு தேவையான செல்வத்தை மன்னனிடம் இருந்து யாச்சகமாக பெற்றுக்கொண்டு செல்லலாம் என வந்திருந்தார். அந்த முனிவர் வந்த நேரத்திலோ ரகுராமனிடம் மண்பாண்டத்தை தவிர வேறு எதுவுமே கொடுப்பதற்கு இல்லை. இருந்த அனைத்து தங்க குடங்களையும் தானமாக தந்தாகிவிட்டது. இவருக்கு எதை கொடுப்பது என மனம் தடுமாறினாலும் தன்னிடம் யாச்சகம் கேட்டு வந்த ஒருவருக்கு ஒன்றும் கொடுக்காமல் அனுப்ப விருப்பமின்றி அவரை அமரச் சொல்லி அர்க்கியம் கொடுத்து அன்புடன் நலம் விசாரிக்கலானார். முனிவர் பெருமானே, தங்களுடைய குருநாதர் வரதந்து முனிவர் நலமாக இருக்கிறாரா? அவருக்கும் என் வந்தனங்கள் என்று கூறியவாறு வந்தவரை உபசரித்தார். பேச்சை வளர்த்தபடி, ஆசிரமத்தில் மரங்கள் வாடாமல் உள்ளனவா? மாடுகளும் மான்களும் அவற்றின் கன்றுகளும் இடையூறு இல்லாமல் உலாவுகின்றனவா என்றெல்லாம் எதையதையோ கேட்டு வந்த முனிவரை அன்புடன் உபசரித்தார். அதை கேட்ட கௌட்ச முனிவர் கூறினார், மன்னா, உனது ஆட்சியிலே என் குருநாதர் இருப்பிடத்தில் மட்டுமல்ல, அனைத்து இடங்களிலும் உள்ள மக்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் தான் வாழ்கிறார்கள். அதே சமயத்தில் எனக்கு போதாத காலமோ என்னமோ, நான் உன்னிடம் வந்துள்ள நேரம் காலம் கடந்துவிட்ட நேரமாகவே உள்ளதாக உணர்கிறேன். வேள்வி செய்து அதில் உன்னிடம் இருந்த அனைத்தையுமே அனைவருக்கும் தானம் செய்துவிட்டு இப்போது நொடித்து விட்டாய். அதை கேட்க எனக்கு வருத்தமாக உள்ளது. ஆனாலும் நீ நலமாக இருக்க வேண்டும். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். இப்படி கூறிக்கொண்டு மன்னனிடம் விடை பெற்று கொண்டு கிளம்பிய முனிவரை தடுத்து நிறுத்தி ரகுராமன் கேட்டார், மரியாதைக்குரிய முனிவரே, நீங்கள் வந்த காரியம் யாது? அதை கூறுவீர்களா என்று கேட்க கௌட்ச முனிவர் சற்றே கலக்கமடைந்து, மன்னா,
எனக்கே நான் வந்த விவரத்தை கூற கஷ்டமாக உள்ளது. நான் வரதந்து என்னும் முனிவரின் சீடராக இருந்தேன். அவரிடம் இருந்து 14 வித்தைகள், 4 வேதங்கள், அனைத்து புராணங்கள், தர்மசாஸ்திரம் என அனைத்தையும் கற்றறிந்தேன். நான் அவரிடம் கல்வி கற்க துவங்கி சில காலம் ஆனதுமே அவருக்கான குருதட்சிணை என்ன தர வேண்டும் என்று கேட்டபொழுது, நான் அவருக்கு செய்யும் பணிவிடையும் அவரிடம் காட்டும் அன்பும் பக்தியும் மட்டுமே குருதட்சிணையாக ஏற்றுக்கொள்வதாகவும் அதுவே தனக்கு போதும் என்றார். ஆனாலும் நான் அவரிடம் அனைத்தையும் கற்றறிந்த பின்னர் அவர் ஆசிரமத்தில் இருந்து போகும் முன் அவரிடம் மீண்டும் நான் என்ன தட்சிணை தர வேண்டும் என்று கேட்க, அவரும் என் ஏழ்மை நிலையையும் பார்க்காமல், நீ எனக்கு இதுவரை குருதட்சிணை தரவில்லை, ஆதலால் ஒரு வித்தைக்கு 1 கோடி என 14 வித்தைகளுக்கு தட்சிணையாக 14 கோடி தங்க நாணயங்களை கொண்டு வா என்று கூறி என்னை அனுப்பிவிட்டார். நான் அதற்கு எங்கே போவது? உம்மிடம் வந்து உம்மை கேட்டு பெற்றுக்கொண்டு செல்லலாம் என இங்கு வந்ததும் தான் உன்னுடைய அனைத்து செல்வத்தையும் நீயும் துறந்துவிட்டு மண்பாண்டத்தை கொண்டு எனக்கு அர்க்கியம் தரும் நிலையில் உள்ளதை காண நேரிட்டது. ஆகவே மன்னா, இங்கு வந்து உன் நிலையை கண்டதும் தான் நாம் வேறு யாரிடமாவது சென்று யாச்சகம் கிடைக்கிறதா என்று பார்க்கலாம் என மனதில் யோசனை தோன்றியது. ஆகவேதான் கிளம்பினேன் என்று கூறிவிட்டு கிளம்பிய முனிவரை மீண்டும் தடுத்து நிறுத்தினார் ரகுராமன். அவரிடம் கூறினார், மகாமுனிவரே, என்னிடம் வந்து தானம் கேட்ட பின் அதை பெற்றுக்கொள்ளாமல் வெறும் கையோடு போக என்னால் எப்படி அனுமதிக்க முடியும்? ஆகவே தயை கூர்ந்து நீங்கள் இன்னும் 2 நாட்கள் தங்கிவிட்டு செல்லுங்கள். நான் எங்கிருந்தாவது நீங்கள் கேட்ட தானத்தை கொண்டு வந்து தருகிறேன் என்று கூறிவிட்டு அவரை ஓய்வெடுக்குமாறு கூறினார். இரவு முழுவதும் தூக்கமின்றி தவித்த மன்னன் மறுநாள் காலை விழித்தெழுந்ததும் குபேரனிடம் சென்று செல்வம் கேட்கலாம், அவர் கொடுக்க மறுத்தால் போர் தொடுத்தாவது திரவியத்தை கொண்டு வரலாம் என்ற நினைப்புடன் காலை பொழுதை எதிர்பார்த்தபடி பல ஆயுதங்களையும் இரவிலேயே எடுத்து வைத்துக்கொண்டு தனது தேரில் அமர்ந்திருந்தவர் அப்படியே தன்னை மறந்து உறங்கிவிட்டார். மறுநாள் பொழுது வெடிந்தது. அவரது அரண்மனையின் பொக்கிஷங்களை காப்பவர் விடியற் காலை ஓடோடி வந்து மன்னனை எழுப்பி, மன்னா, நமது பொக்கிஷ அறையில் இடமில்லாமல் பொன்னும் பொருளும் நிரம்பி கிடக்கின்றன என்ற செய்தியை கூற, மன்னனும் அதிசயப்பட்டு அங்கு சென்று பார்க்க, அவர் முன் வந்த குபேரன், மன்னா, இது போதுமா இல்லை இன்னும் வேண்டுமா என கேட்க, மன்னனும் நன்றி குபேரா, நன்றி என்று கூறி அவருக்கு விடை கொடுத்து அனுப்பிய பின் அந்த பொக்கிஷங்களை அப்படியே தன்னிடம் யாச்சகம் கேட்டு வந்திருந்த கௌத்ச முனிவருக்கு கொடுத்தார். அந்த முனிவரும், மன்னா, எனக்கு குருதட்சணை தருவதற்கு 14 கோடி தங்க நாணயங்கள் மட்டும் போதும், அதற்கு மேல் ஒரு நாணயம் கூட எனக்கு வேண்டாம். நீ நீடூழி வாழ்ந்து உன் ராஜ்யத்தை தொடர்ந்து ஆள்வதற்கு நல்ல மகட்பேரும் பெற்றுக்கொண்டு வாழ உனக்கு என் ஆசிகள் என மன்னனை வாழ்த்திவிட்டு சென்றார். முனிவரின் ஆசி பலித்தது. நாளடைவில் ரகுராமனுக்கும் ஒரு மகன் பிறக்க அவனுக்கு அயன் என்ற நாமதேயம் சூட்டினார்கள். அஜனின் பிள்ளை தசரதன், தசரதனின் குலக்கொழுந்துதான் ஸ்ரீராமர். கொடுக்கும் குணமுள்ள அந்த குலத்திற்கு தன்னையே பிள்ளையாக தெய்வம் தந்ததில் என்ன வியப்பு? கொடுப்பவர்களிடம் தெய்வம் தேடி வரும் என்பார்களே, அது இதுதானோ? To watch more videos, please press the subscribe button and the bell icon.